அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் ஆடியோலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த செட்டு வந்து நம்மக்கிட்ட ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருக்கு. 2 ஐசி போய்ட்டுருக்கு. அந்த ஐசியை எப்படி மாற்றுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காரணம்னா, ஐசிக்கு பேஸ்ட் போட்டதுனால ஐசி சூடேறி 2 ஐசி போட்டிருக்கு. இப்போ புதுசாக நம்ம 2 போர்டு வாங்கினது 2 ஐசியை எப்படி சால்டர் வைக்கிறது பார்க்கலாம். என்னடா ஐசி மாற்றுறதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஐசியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் ஐசி இப்படி மாற்றுறதுன்றது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். சால்டரிங் பேஸ்ட்டெல்லாம் தடவிட்டு இந்த ஐசி போர்டில் காலுக்கு வச்சுட்டு அடுத்தது கடைசி காலுக்கு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் ஐசி நவராது, ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு சால்டர் வச்சோம்னா அப்போ வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாகவும் இருக்கும். நமக்கு ஐசி கரெக்டாக போர்டில் வந்து கரெக்டாக உட்காருங்க. அதனால் நம்ம இப்போது வரிசையாக வச்சாச்சு. அடுத்தது இப்போது இன்னொரு போர்டுக்கு வச்சிடலாம். இப்போது அதுக்கும் அதே மாதிரி தான் காலுக்கு வச்சுட்டு அடுத்தது கடைசி காலுக்கு வச்சுருங்க. இப்போது ஒவ்வொன்றா அப்படியே வச்சுட்டு வந்தால் நம்ம கடைசி வரையிலும் கரெக்டாக வைக்க கரெக்டாக வரும். இப்போது இப்படி வரிசையாக வச்சுக்கிட்டே வந்துடணும், நம்ம கரெக்டாக வரும். இது சால்டரெல்லாம் வச்சு முடித்த பிறகு இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் சால்டர் வைக்கணும். அதேமாரி சால்டரிங் பக்கத்தில் ஏன் விட்டுருக்கோம் பார்த்து அதையும் நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும். இப்போது பெட்ரோல் ஊற்றி இதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த சால்டரிங் பேஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா சால்டரிங் பேஸ்ட்டில் கரண்ட்டு வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததாக இப்போது இந்த போர்டுங்களை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹீட்சிங் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஹீட்சிங்கில் நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னே ஹீட்சிங் பேஸ்ட்டு போடாதனால ஐசி சூடு ஏறி போச்சு. இப்போ நாம் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இப்போ இதுக்கு ஹீட்சிங் பேஸ்ட்டு போட்டு இந்த போர்டை நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டு போடுறப்போ கொஞ்சம் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் மேல் பக்கம் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஏன்னா கீழ்ப்பக்கம் லெக்கில் போடக்கூடாது. அப்படி லெக்கில் போட்டால் ஐசி ஷார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போது பாருங்கள், அதுக்கு பழைய போர்டுக்கு வந்து ஹீட்சிங்கே பேஸ்ட் போட்டாங்க. இப்போ நம்ம புது போர்டுக்கு ஹீட்சிங் பேஸ்ட் போட்டு அதை வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஸ்க்ரூ போட்டு இப்போ வந்து 2 புது போர்டு போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம். அடுத்தது ஒரு பழைய போர்டை வச்சு அப்புறமா ஃபிட்டிங் பண்ணலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டு அப்புறமா இதுக்கு கனெக்ஷனு கொடுத்துடலாம். இப்போது இந்த போர்டை ஃபிட்டிங் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த போர்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் பண்ண ஹீட் ஏறாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைஃப் லாங் வரும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ கரெக்டாக இதை போடணுன்னு சொல்கிறோம். ஏன்னா செட்டு செய்கிறவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது, செட்டு செஞ்ச நமக்கும் நஷ்டம் வரக்கூடாது. ஏன்னா ஐசி போச்சுன்னா 2 பேருக்குமே லாஸ் தான். ஒன்று அவங்க ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல, ஒத்துக்கலைன்னா நம்ம கையிலேருந்து தான் போடணும். அந்த மாதிரி கையிலேருந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கணும். இந்த போர்டில் பாருங்கள், மேலே டைட் பண்ண ஹீட்சிங் பேஸ்ட்டு கொஞ்சம் வெளியே வருது. நம்ம அதை அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி வெளியே வரும்போது இந்த கேப் வந்து குறைஞ்சிரும். இப்போ அடுத்ததுக்கு நம்ம இப்போது போர்டுக்கு ஹீட்சிங் பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கீழே கம்மியாகவும் கொஞ்சம் மேலே அதிகமாகவும் போட்டு இந்த போர்டுக்கும் ஹீட்சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம இப்போ இந்த ஹீட்சிங்கில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஈவனாக வர்ற மாதிரி நம்ம பேஸ்ட்டை தடவணும். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல் ஒரு ஈவனாக தடவினா நமக்கு பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாது. நம்ம கரெக்டாக அந்த ஹீட்சிங்கில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம இப்போது இந்த அடுத்த போர்டுக்கும் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இது ஏன் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதிகமாக போட்டுருவாங்க, இல்லை ஒன்று கம்மியாக போட்டுருவாங்க, இல்லை போடாமல் கூட விட்டுறாங்க. ஆனால் இது வந்து கரெக்டாக போட்டோம்னா கீழே வந்து லெக்குக்கு டச் ஆகக்கூடாது. அதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து போடணும். இப்போது எல்லாம் போட்டாச்சு.
இப்போ அடுத்தது நம்ம இதை எடுத்து போய் போர்டில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணுறப்போ நம்ம கரெக்டாக அந்த போர்டுக்கு இந்த போர்டு ஈவனாக வர்ற மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணோம்னா ஒயரிங் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் போர்டு வந்து கேப் இல்லாமையும் அதே கரெக்டான லெவலில் வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணணும். இப்போ ரெண்டாவது போர்டுக்கு நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பழைய போர்டு இருக்குது, அதுக்கு ஃபிட்டிங் பண்ண எடுத்து இதுக்கு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சிடணும். ஏன் அப்படின்னா லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து பேஸ்ட்டு போடுறது அந்த ஹீட்சிங்கில் ஐசிக்கும் ஹீட்சிங்க்கும் சென்டரில் வர்ற பேஸ்ட்டு வந்து நல்லா டைட் பண்ணும்போது பிதுங்கி கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறமா அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஹீட்சிங் போடும்போது இது வந்து நுட்பமாக பார்த்து போடணும். சில பேர் ஏதோ நாணமாக போடுறதுனால பாருங்கள், இப்போ ஐசியும் போயிடுச்சு, போர்டும் போச்சு. ஐசி ஹீட்டாகி போர்டில் இருக்கிற காம்பனன்ஸும் போனதெல்லாம் இப்போ போர்டும் சேர்த்து மாற்ற வேண்டியது வந்துடுச்சு. அதனால் இப்போது நம்ம இது எல்லாமே கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம் ரெண்டு போர்டையும். இப்போ ரெண்டு போர்டும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கேன். இப்போது அடுத்தது இப்போ ஒரு பழைய போர்டுக்கு நம்ம இந்த ரெண்டு பழைய போர்டையும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தீஞ்சதுனால அதை எடுத்து போட்டு நல்லா இருக்கிற ஒரு பழைய போர்டு மட்டும் எடுத்து நம்ம இப்போ இதில் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அந்த மூணாவதாக அந்த பழைய போர்டுக்கு எடுத்து இப்போ நம்ம போட போகிறோம். ஹீட்சிங் பேஸ்ட்டு எவ்வளோ முக்கியமானதுக்கு இந்த ரெண்டு போர்டும் உங்களுக்கு தெரியும். போர்டு ஏன் மாற்றணும் அப்படின்னு, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸு பிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது தீஞ்சு போகுது. இன்னும் நம்ம அதெல்லாம் தனித்தனியாக வாங்கி போகிறதுக்கு ஒரு போர்டு வாங்கி போட்டோம்னா நமக்கு வேலையும் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத இருக்கும். இப்போ ஒன்று ரெண்டு காம்ப்ளெக்ஸ் மாற்றணும்னா அது இடையில் எதனா ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நம்ம ஐசி மாற்றணும் தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலை அவங்க வந்து பழி சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வேணாம். நம்ம புது போர்டு ஒரு 70-80 ரூபா 90 ரூபாய்க்குள்ளார தான் வருது. அதனால் ஐசி மாற்றுறப்போ போர்டு மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பழைய போர்டுக்கும் ஹீட்சிங் பேஸ்ட்டு தடவி இப்போ நம்ம அதையும் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இப்போது இந்த போர்டை ஃபிட்டிங் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கு நம்ம ஒயரிங் பண்ணணும். நம்ம அதையும் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஈவனாக தடவி இப்போ அந்த பழைய போர்டை ஃபிட்டிங் பண்ணிடலாம். இப்போ 3 போர்டுக்கும் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். காரணம் என்ன, முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் முன்ன பின்ன இருக்கும்போது நம்ம ஒயரிங் பண்ணுறப்போ கொஞ்சம் கசன்னு இருக்கும், அது நீட்டாக இருக்காது. அதனால தான் 3 போர்டும் ஒரே மாதிரி வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணிடணும். ஃபிட்டிங் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணணும். ஸ்க்ரூ வந்து நல்லா வாசர் போட்டு டைட் பண்ணோம்னா அந்த ஹீட்சிங்க்கும் ஐஸ்க்கும் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக டைட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஐஸு சூடு ஏறாமல் இருக்கும். இதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள் 3 போர்டும் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ ஒரு பழைய போர்டு 2 புது போர்டு, இந்த 3மே இப்போ ஒரே ஈவனாகிடுச்சு. இப்போ இந்த பழைய போர்டில் இருக்கிற ஒயர் சால்ட்ரிங் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம செட்டில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இதாங்க ஐசி மாற்றுற முறை. இப்படி மாற்றினா செட்டு லைஃப் லாங் வரும், நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.